السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் பொருந்திய நல்லும்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தந்தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தந்தருவானாக. அவர் கொடுத்த நியமத்துகளுக்கு எல்லா நிலையிலும் நன்றி செலுத்தி வாழக்கூடிய தௌஃபீக்கினை தந்தருவானாக. எல்லா நிலைகளிலும் அவனிடம் இருக்கிறங்கள் ஏந்தி செய்யக்கூடிய வாக்கியத்தினை தருவானாக. யார் யாரெல்லாம் இந்த அவையில் என்ன ஹலாலான ஆஜத்துகளுடன் இருக்கிறார்களோ அனைவருடைய ஹலாலான ஆஜத்துக்களை பரப்பே நீங்கள் நிறைவேற்றி தந்தருவாராக. அருமையான பெருமக்களே, ஞாயிற்றுக்கிழமை தோறும் அதிகாலை ஃபஜ்ர் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தின் விரிவுரையை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அது அந்த தொடர் நிகழ்வு 123வது வாரம். நாம் சூரத்துல் பக்ராவுடைய தொடர் வசனங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வசனத்தினுடைய தொடராக 172வது வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குலூ மின் தொய்யிபாத், நாம் உங்களுக்கு அளித்துள்ள தூய்மையானவற்றையே நீங்கள் உண்ணுங்கள். நாம் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய தூய்மையானவற்றையே நீங்கள் உண்ணுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தொய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய தூய்மையானவற்றை நீங்கள் உண்ணுங்கள். வஷ்குரூ லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருப்பீர்களா என்றால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாருங்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நாம் நம்முடைய உடலையும் நம்முடைய ஆத்மாவையும் பாதுகாக்கக்கூடிய கடமை இருக்கு. நமக்கு நம்ம உடலை பேணக்கூடிய கடமை இருக்கு, நம்முடைய உயிரை பேணக்கூடிய கடமையும் நமக்கு இருக்கு. இந்த உடலையும் உயிரையும் நாம் பாதுகாக்கக்கூடிய நமக்கு என்ன வேண்டும்? உணவு உண்ண வேண்டும். உணவு உண்டால்தான் உடலையும் உயிரையும் பாதுகாக்க முடியும். உணவு என்பது கட்டாயம். அதற்காக வேண்டி இறைவன் எதையெல்லாம் விலக்கி வைத்திருக்கிறான், சாப்பிடக்கூடாது என்று விலக்கி வைத்திருக்கிறான், அந்த விலக்கி வைக்கக்குள்ளதே நாம் சாப்பிடக்கூடாது. விலக்கி வைத்ததை நாம் சாப்பிடக்கூடாது. அல்லாஹ்வினால் அனுமதிக்கப்பட்டது, அல்லாஹ்வினால் சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டது. அதற்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது தொய்யிபாத், தூய்மையானது, கெட்டதில்லை, அருவருப்பான விஷயம் அல்ல, அது தூய்மையானது. அல்லாஹ் நமக்கு அனுமதிக்கக்கூடிய அனைத்தும் எப்படிப்பட்டது? தூய்மையானதை சாப்பிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்வான்: ஐயுஹன் நாஸ் இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்புலு இல்லா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயுஹன் நாஸ், மக்களே,
இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் தூய்மையானவன். சொல்றாங்க அல்லாஹ் தூய்மையானவன். லா யக்பலு இல்லா தய்யிப், அல்லாஹ் தூய்மையானவற்றை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். தூய்மையானவற்றை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானவற்றை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்படின்னா நாம் தூய்மையான உணவை உண்ண வேண்டும். அந்த தூய்மையான உணவு தான், சுத்தமான உணவு தான் நம்ம உடலுக்கு நல்லது. நாம் இந்த உடலை பேணி பாதுகாப்பதற்கும், இந்த உயிரை பேணி பாதுகாப்பதற்கும் தூய்மையான உணவை உண்ண வேண்டும் என்பதை இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அல்லாஹ் நபிமார்களுக்கு எதை ஏவினானோ அதை தான் மூமின்களுக்கும் ஏவுகிறான். வஇன்னல்லாஹ அமல் மூமினீன பிமா அமர பிஹில் முர்ஸலீன், நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு எதை அல்லாஹ் ஏவினானோ அதை தான் மூமின்களுக்கும் அல்லாஹ் ஏவுகிறான். சொல்லி எப்படி சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொல்வாங்க ஒரு குர்ஆன் வசனத்தை, யா அய்யுஹர் ரசூல், நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வின் தூதர்களே, குலு மினத் தய்யிபாத், நீங்கள் தூய்மையானவற்றை சாப்பிடுங்கள் சொல்லி ரசூல்மார்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. நீங்கள் தூய்மையானவற்றை, ஹலாலானவற்றை நீங்கள் சாப்பிட்டு வஅமலு சாலிஹா, என்ன பண்ணுங்க, நல்ல அமல்கள் செய்யுங்க என்று அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்புறம் ரசூல்மார்களுக்கு எதை ஏவினானோ அதை தான் முஃமின்களுக்கும் அல்லாஹ் ஏவுகிறான் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், யா அய்யுஹர் ரசூல், நபிமார்களுக்கு அல்லாஹ் ஏவுகிறான் அல்லவா தூய்மையானவற்றை சாப்பிடுங்கள் என்று சொல்லி, அதை பற்றி சொல்வாங்க, அல்லாஹ் தூய்மையானவற்றை என்று சொல்வதற்கு நீங்கள் கலர்ஃபுல்லான உணவை சாப்பிடுங்க, மஞ்சள் கலரு, சிவப்பு கலர், கலரை சொல்லவில்லை. கலர்கள் உணவுடைய வகையுடைய கலர்களை அல்லாஹ் என்ன பண்ணல, சொல்லல. அது சிவப்பு கலரு, மஞ்சள் கலரு, அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, அந்த கலர் உணவை சாப்பிடாதீங்க எல்லாம் சொல்லல. அதே போல இனிப்பானவற்றை சாப்பிடாதீங்க, புளிப்பானவற்றை சாப்பிடாதீங்க அப்படியும் சொல்லல. எதுதான் சொல்றான், நல்லது கெட்டது, தூய்மையானது தூய்மையின்மையானது, தூய்மையானது சாப்பிடுங்க, தூய்மை அல்லாதது என்ன பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க என்றுதான் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் என்று இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு விளக்கம் சொல்லுவான். அதே போல தூய்மையானவற்றுக்கு இன்னொரு விளக்கத்தையும் சொல்வார்கள் பெருமக்கள். தூய்மை என்றால் ஹலாலான உணவு அப்படிங்கிறாங்க, ஹலாலான சம்பாத்தியம் அப்படிங்கிறாங்க. நாம் ஹலாலான முறையில், நேர்மையான முறையில் வியாபாரம் செய்கிறது, தொழில் செய்வது, வேலை செய்வது, எதுவாக இருந்தாலும் நேர்மையான முறையில், ஹலாலான முறையில், இறைவன் அனுமதித்த முறையில் சம்பாதித்து அதை சாப்பிடுவதற்கு பேரும் என்னதான், தூய்மையான உணவு தான் என்று பெருமக்கள் சொல்வாங்க. அப்படி அந்த அடிப்படையில் பார்த்தா நபிமார்கள் எப்படி சாப்பிட்டாங்க, என்ன எப்படி தூய்மையாக, எப்படி ஹலாலாக சாப்பிட்டாங்க என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. கான ஈஸா இப்னு மரியம், ஈஸா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க யகுலு மின் கஸலி, நூல் இருக்குல்ல, நோட்டு அதை விற்று என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அப்படின்னா நபிமார்கள் என்பவர்கள் தொழில் செஞ்சிருக்கிறாங்க, வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லி காட்டக்கூடியது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் நபியின் இல்லா ரஅல் கனம், எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அன்த யா ரசூலல்லாஹ், அன்த யா ரசூலல்லாஹ், நீங்களும் ஆடு மேய்த்திருக்கிறீர்களா என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஆடு மேய்ச்சிருக்கிறேன் அப்படின்னா. அன குன்து அரஆஹ அலா கராதீனி லி அஹ்லி மக்கா, மக்காவில் சில கீராத் பணங்கள்,
கீராத் அப்படிங்கிறது அந்த காலத்தில் உள்ள சில ஒரு அளவீடுகள், பணத்தினுடைய அளவீடு. சில கீராத்துடைய பணங்காசுகளுக்காக வேண்டி நான் மக்காவாசிகளிடம் நான் ஆடு வைத்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். எல்லா நபிமார்களும் ஆடு வைத்தார்கள், நானும் ஆடு வைத்திருக்கிறேன் மக்காவில் என்று நபிகள் நாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில ஹதீஸ்களை சொல்லுவாங்க. இன்ன தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க கான யக்குலு மின் கஸ்மியதி, தன்னுடைய கரத்தினால் உழைத்து அவர் சாப்பிட்டார்கள் என்று சொன்னாங்க. நபிமார்கள், எல்லா நபிமார்களும் ஏதோ ஒரு வேலையை செய்து, ஏதோ ஒரு தொழிலை செய்து, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஹலாலான உணவை இறப்பட்டிருக்காங்க, தூய்மையான உணவை சாப்பிட்டிருக்கிறாங்க. அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹலாலான முறையில் உண்டார்கள் என்று புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் சொல்லுதில்ல. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லுவாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நம்முடைய அமல்கள் இருந்தது அல்லவா, அந்த அமலினுடைய அளவு கூட யார் தெரியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய வாழ்க்கையில் நோன்பு வைக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லா நாளும் நோன்பு வைக்க முடியுமா நம்ம அப்படின்னா, எல்லா நாளும் நோன்பு வைக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. வருஷத்துக்கு நம்முடைய ஆயுள எல்லா தொடரும் நோன்பு வைக்கிறது அனுமதி இருக்கா அப்படின்னா இல்லை. ஏண்டா, இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய கடமைன்னு சொல்லி நமக்கு இருக்கு. தினமும் வாழ்நாள் முழுவதும் நோன்பு நோட்டால் உடல் பலகீனம் ஆகிவிடும். உடல் பலகீனம் ஆகிவிடும். உடல் பலகீனம் ஆகிவிட்டால் உயிர் போகிவிடும். உயிர் போகிவிட்டால், சீக்கிரம் போயிட்டால் நீண்ட நாள் வாழ முடியாது, நீண்ட அமல்கள் செய்ய முடியாது. அப்படிதானே? நீண்ட நாள் வாழ முடியாது, நிறைய அமல்களும் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். நாம் நோன்பு நோக்கக்கூடிய இந்த ஒரு அமல், ஒரு செயல், இதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, என்ன அஹப்பு ஸியாமி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நோன்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நோன்பு என்ன தெரியுமா? ஸியாமு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோக்கக்கூடியது தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நோன்பு நோக்குறாங்க? நோம்பினுடைய உச்சக்கட்டம். ஒரு மனிதன் நோன்பு வைக்கணும்னா எப்படி நோன்பு வைக்க முடியும்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வைத்த முறைப்படி தான் வைக்க முடியும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நோன்பை ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வச்சாங்க. வஹப்புல் கியாமி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நின்று வணங்குவதும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான தொழுகை, இபாதத் கியாமு தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை போல தொழுகிறது, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை போல தொழுகிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். நோன்பு நோக்கிறது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போல நோன்பு நோக்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு பிடிக்கும், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகை பிடிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, எப்படி அவங்க தொழுகுவாங்க, எப்படி நோன்பு வைப்பாங்க அது தெரியும்ல நமக்கு. அதையும் சொல்லுவாங்க, வகான யனாமு நிஸ்ஃபுல் லைல், இரவுடைய சதி பாதி தூங்கிடுவாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரவுல சதி பாதி. இப்போ 6 மணி மகரிப் நேரம், அதானே இரவு ஆரம்பிக்குது. காலை சூரியன் உதயம் ஒரு 6 மணிக்கு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு 12-12.5 மணி நேரம் ஆகுது. இதனுடைய பாதி நேரம் எப்படி என்ன பண்ணணும்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தூங்கிடலாம். 6 மணி நேரம் தூங்கணும் அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு தான் ஒரு 6 மணி நேரம் தூங்குறாங்க. இப்படி இரவில் பாதி நேரத்தில் அவர்கள் தூங்கி விடுவார்கள். இரவை 3ஆக பிரித்து 3இல் ஒரு பங்கு தொழுவாங்க. பாதி தூங்கிடுவாங்க. இரவை 3ஆக பிரித்து என்ன பண்ணுவாங்க? 3இல் ஒரு பங்கு தொழுவாங்க. திரும்பவும் இரவை 6ஆக பிரித்து 6இல் ஒரு பகுதி தூங்குவாங்க. திரும்பி ஆனால் நடுநிசி நேரத்தில் அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்க? நடுநிசி நேரத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எழுந்திருத்து இறைவனை, யாருமே எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் நடுநிசி வேளையில் எழுந்திருத்து சில மணி நேரங்கள் தொழுது விட்டு திரும்பவும் என்ன பண்ணுவாங்க?
தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நோன்பு வைப்பாங்க? கான யசூமு யௌமன் வ யஃப்திரு யம்மா. ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் நோன்பு விடுவாங்க. இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகை அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உழைத்து உண்பது மட்டுமல்ல, அமலிலும் உயர்ந்து நிற்கிறார்கள். இந்த உலகம் அழியும் வரையும் சமுதாயத்திற்கு இறைநம்பிக்கையாளர்களுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோற்பதில் ஒரு ரோல் மாடல், வணக்கம் இபாதத் செய்வதில் ஒரு ரோல் மாடலாக இருந்தாங்க என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல அல்லாஹ் தூய்மையானவற்றை சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஹலாலான முறையில் சாப்பிட்றது, தூய்மையானது சாப்பிட்றது. ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு மனிதர் நீண்ட பிரயாணத்தில் வருகிறார், தலைவிரி கோலத்துடன் வருகிறார், உடல் முழுவதும் புழுதி பிடித்த நிலையில் அழுக்கான நிலையில் வருகிறார். எமுத்து எதைகி தன்னுடைய இரு கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்துகிறார். இலசமா யா ரப்பி யா ரப்பி யா அல்லாஹ் யா அல்லாஹ்ன்னு கூப்பிடுறார். அல்லவர் துவா செய்கிறார். ட்ரெஸ்ஸு அழுக்கு, உடம்பு ஃபுல்லாக அழுக்கு, தலைவிரி கோலத்தோடு இருக்கிறார். ஆனால் அல்லாஹ்ட்ட என்ன பண்றாரு? கரம் ஏந்தி வானத்தை நோக்கி இறைவனிடம் கேட்கிறார். யாருக்கும் கூப்பிட்டு அல்லாஹ்ட்ட கேட்கிறார். ஆனால் முத்தஹம்மு ஹராம், அவர் சாப்பிட்ட சாப்பாடு ஹராம், ஹலால் இல்லை. சாப்பிட்ட சாப்பாடு ஹராம், அவர் குடித்த பானங்கள் தண்ணீர் எல்லாம் ஹராம். வமல்பஸஹு ஹராம், அவர் உடுத்திய ஆடைகள் ஹராம். உண்ட உணவு ஹராம், குடித்திய ஆடை ஹராம், குடித்த பானங்கள் ஹராம். எப்படி அல்லாஹ் அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு என்ன வேண்டும்? ஹலாலான உணவு வேண்டும், ஹலாலான குடித்தல் வேண்டும், ஹலாலான உடை வேண்டும். இதெல்லாம் இருந்தால் தான் என்னப்படும் உங்களுடையது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் உயிர் வாழ்வதற்குண்டான நிறைய நியமத்துகளை, அருள் கொடைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். நிறைய நியமத்துகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தியும் வாழணும். அந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தி வாழ்வது நம்முடைய கடமை. அதே போல ஹஜ்ரத் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ அய்யஜஅலனி முஸ்தஜாபத்து தஅவா. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் நான் துஆ செய்தால் நான் என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நான் துஆ செஞ்சா அல்லாஹ் ஏற்றுக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, யா சஅத் அவர்களே அத்யம் மத்அமக, உன்னுடைய உணவை நீ தூய்மையாக வைத்துக்கொள், ஹலாலான முறையில் உணவை உட்டுக்கொள். தகுன் முஸ்தஜாபு தஅவா, உன்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். சஹாபா இந்த ஹதீஸை கேட்ட பிறகு சஅத் இப்னு அபீ வக்காஸ் உணவு உண்பதிலையும் குடிப்பதிலையும் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கவனமாக இருப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அருமையானவர்களே, எந்த அளவுக்கு அப்படின்னா உமர் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் எல்லாம் இவர்களை அழைத்து சில காரியங்கள் நடப்பதற்கு துஆ செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெறுதல் ஆயிட்டாங்க. அப்புறம் நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்? ஹலாலான உணவை உண்ண வேண்டும். அதுதான் நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கும். நாம் கேட்டுக்கிட்டே இருக்கு, கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பின்புலம் என்ன வேண்டும்? உணவு ஹலாலாக இருக்க வேண்டும். ஹலாலான குடித்தல், சாப்பிடுதல், செயல்பாடுகள் எல்லாமே ஹலாலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க,
இந்த முஹம்மதுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், ஒரு மனிதனுடைய வயிற்றுல ஒரு கவலம் உணவு ஹராமான உணவு உள்ள போயிடுச்சு அப்படின்னா அல்லாஹ் 40 நாளுடைய அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னார். ஒரு ஹராமான ஒரு கவலம் உணவு வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னா அவனுடைய 40 நாள் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னாங்க. இப்படி நாம் பேணுதலாக இருப்பதற்கு தான் நம்முடைய உணவு எப்படி இருக்கணும், தூய்மையானதாக இருக்க வேண்டும், ஹலாலானதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லிக்காட்டி, அடுத்து இந்த குர்ஆனுடைய வசனத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் சொல்கிறான், நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறான். நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய நியமத்துகளை நமக்கு கொடுத்திருக்கிறான். காது, கண்ணு, இந்த நியமத்துகளுக்கு அளவு உண்டா? அளவே கிடையாதுங்க. பார்வை போயிடுச்சுன்னா போயிடுச்சுதான். காது கேட்காமல் ஆனதுன்னா ஆனதுதான். பேச முடியாமல் போச்சுன்னா போனதுதான். இதற்கெல்லாம் இதே போன்ற நியமத்துகளுக்கெல்லாம் அளவீடுகள் இருக்குதா அப்படின்னா இல்ல. அல்லாஹ் கொடுத்த பெரிய நியமத்துகள், பெரிய நியமத்துகள். அருமையானவர்களே, கண்ணு தெரியாதவரிடம் கேட்டால் தான் அவனுடைய அந்த கஷ்டங்களும் சிரமங்களும் தெரியும். ஏனென்றால் கண்ணு தெரியாதவனுக்கு வாழ்க்கையில் கஅபாவை பார்க்க முடியாது, பெற்றெடுத்த பெற்றோர்களை பார்க்க முடியாது, தான் பெற்றெடுத்த தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க முடியாது, தான் திருமணம் படித்துக் கொண்டு அழகான மனைவியை அழகாக பார்க்க முடியாது. அப்படித்தானே? கண்ணு இல்லைன்னா இந்த பாக்கியங்கள்லாம் கிடைக்காது. காது இல்லைன்னா நல்ல செய்திகளை கேட்க முடியாது, நல்ல செய்திகளை உள்வாங்கிக் கொள்ள முடியாது, பேச முடியல அப்படின்னா நல்ல விஷயங்களை பேச முடியாது. எவ்வளவு பெரிய நியமத்துகளை அல்லாஹ் கண் பார்வை, கேட்குதல், பேசுதல், எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதனால இந்த பாக்கியம் இல்லாதவர்களை இழிவாகவும் கருதப்படாதான். இந்த பாக்கியம் குறைந்தவர்களை நாம் இழிவாகவும் கருதப்படக்கூடாது. பெருமக்களுடைய குடும்பங்களிலும் இப்படி வாழ்ந்தவர்கள் உண்டு. உஸ்மான் ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, அவருடைய மகன் அஃபான் அவர்கள், அவங்க அந்த அஃபான் ரலியல்லாஹு அவங்களுக்கு காது கேட்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவங்க. உஸ்மான் ரலியல்லாஹு மகன் அஃபானுக்கு காது கேட்காது. வரலாறு சொல்லுகிறது நமக்கு. இன்னொரு சஹாபி இருக்கிறாங்க, ஆரம்பி என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய 2 தொடைகளும் ஒட்டியே இருக்கும். பெருமக்களுடைய குடும்பங்களிலும் எப்படி இருக்கு. அதனால அவங்க குறைத்து மதிப்பிட முடியாது. உயர்ந்து நிற்கக்கூடியவர்கள் உயர்ந்து அல்லாஹ் வேறு நியமத்துகளை கொடுத்துருப்பான். அதனால அவர்களை குறைவாகவும் பார்க்க முடியாது. இப்படி அல்லாஹ் நமக்கு நியமத்தை கொடுத்துருக்காங்க. கண் பார்வை, காது கேட்கறது, பேசுறது, நடக்கிறது, ஒவ்வொரு உறுப்புகளும் அசைவுகள், நல்ல சிந்தனைகள். இந்த நியமத்துகளுக்கெல்லாம் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும். சில பேர்கள் எல்லாம் படுக்கவே முடியாத சில பேர்கள் எல்லாம் உண்டு. படுக்கிறது அப்படிங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தது. மிருகங்கள்லாம் முதுகைக்கு வச்சு படுக்காது. எப்படிதான் படுக்கும்? காலை மடக்கிட்டு தான் படுக்க முடியும். முதுகை பூமியில் வைத்து படுப்பதற்கு உண்டான பெரிய பாக்கியம் இந்த மனிதனுக்கு மட்டும்தான். படுக்கவே முடியாமல் கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க, ஆனால் படுக்கவே முடியாது, முதுகுக்களை வைக்கவே முடியாது. அப்படி உள்ளவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கொஞ்ச நேரம் குறுக்கு சாய்ச்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் நாம. அப்படித்தானே? ஓடி ஆடி வியாபாரம், தொழில், மற்ற வேலைகள்லாம் செஞ்சோன்னா கொஞ்சம் அப்படியே படுத்து ஏற்றிட்டாலே, முதுக சாட்சி வெளியே ஏற்றிட்டாலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் நமக்கு. அல்லாஹ் அவ்வளவு பெரிய நியமத்தை என்ன பண்ணியிருக்கிறான். அப்படி படுத்து எழுந்தது பேர் நமக்கு ரிலாக்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குறான். அந்த படுத்து முதுக கீழே வச்சு படுக்கக்கூடிய பாக்கியம் நியமத் யாருக்கு மட்டும்தான்? இந்த மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் சொல்வான்,
அல்லாஹ்வுடைய நியமத்தை எண்ணி பாருங்க, அது எண்ணி முடிக்க முடியாது, எண்ணி முடிக்க முடியாது, அளவிட முடியாது என்பதை குர்ஆன் சொல்லி தருகிறது. நாம் நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். எல்லா நியமத்துகளுக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துறதுன்னா அல்லாஹ்வுக்கு அவங்களுடைய அந்தஸ்து உயருமா அப்படின்னா, யாருக்கு தான்? நமக்கு தான் நாம் நன்றி செலுத்திக் கொள்கிறோம், நம்முடைய காரியத்துக்காக தான். நன்றி செலுத்துறது அல்லாஹ்வுக்கு பெரும் எது ஏற்படுதா அப்படின்னா இல்லை, நமக்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். நன்றி செலுத்துவது மூமினுடைய பண்பாடு. மூமினுடைய பண்பாடு நன்றி செலுத்துவது. அல்லாஹ் சொல்வான், வஷ்குருனி வலா தக்ஃபுரூன், எனக்கு நன்றி செலுத்துங்க, எனக்கு மான் செய்யாதீங்க. மான் செய்யக்கூடியவர்கள் காப்பீர்கள். நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மூமின்கள், மான் செய்யக்கூடியவர்கள் காப்பீர்கள், நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மூமின்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்படின்னா மூமின், நல்ல மூமினுடைய பண்பாடு என்ன இருக்கணும்? நல்ல மூமினுடைய பண்பாடு, நல்ல குணம், அவன் நன்றி செலுத்தக்கூடிய பழக்கம் ஏற்பட வேண்டும் அவனுக்கு. அதுதான் மூமினுடைய பண்பாடு என்பதை நமக்கு தெரியும். அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, கைஃப அஷ்குருக யா அல்லாஹ், உனக்கு எப்படி நான் நன்றி செலுத்துறதுன்னு கேட்பாங்க. உனக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவது என்று அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க. நான் நீ கொடுத்த நியமத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றேன். அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதும் நீ கொடுத்த நியமத்து தான். அல்லாஹ் அக்பர். நீ உன்னை கொடுத்து நியமத்தை கொடுத்துட்ட, அந்த நியமத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றேன். அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதும் எதுதான்? உன்னுடைய அதுவும் நியமத்து தான். ஒரு ரக்காத் நஃபில் தொழுது நான் நன்றி செலுத்துகிறேன் உனக்கு, அதுவும் எதுதான்? நீ அதுவும் பெரிய நியமத்து தான். அந்த தொழுகிறதும் நியமத்து தான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவதும் நியமத்து தான் என்று அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. அதே போல நாம் நன்றி செலுத்தினால் நமக்கு என்ன கிடைக்கும்? நாம் நன்றி செலுத்தினால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்க நன்றி செலுத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய ரிலா, பொருத்தம் கிடைக்கும் அப்படிங்கிறான் குர்ஆன் சொல்கிறது. நீங்க நன்றி செலுத்தினீங்கன்னா அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆனா அல்லாஹ்வுடைய பொருத்தம் எவ்வளவு பெரிய காரியம்! உலகத்துல அல்லாஹ்வுடைய ஒரு பொருத்தம் ஒரு மனிதனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை விட பெரிய பாக்கியம் ஒன்றும் இல்லை. நம்ம தொழுகிறோம், அல்லாஹ் 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 தொழுதுகிட்டே இருக்கிறோம், இபாதத் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், ஓதிக்கிட்டே இருக்கிறோம், திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் இதையெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா, அல்லாஹ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு நமக்கு தெரியலையே. அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம், பெரும் பாக்கியங்கள் உள்ளது. நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் நம்ம நம்புறான், அதை பொருத்திக் கொள்கிறேன் அப்படிங்கிறான். அப்படின்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொழுது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வதுதான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் நமக்கு பெருசு. அல்லாஹ் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பான். என்ன கேட்பான்னா, என்ன குறை இருக்கு உங்களுக்கு? ஏதாச்சும் குறை இருக்கா? ஏதாவது தேவைகள் இருக்கா? நான் எல்லா நியமத்துக்கும் நீங்கள் எல்லா நியமத்தையும் உனக்கு வழங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த பெருமக்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள் எல்லாம், ரப்பே நாங்கள் நினைக்காததெல்லாம் எனக்கு சொர்க்கத்தில் கிடைச்சிருச்சு, வேறு என்ன வேணும் உங்களுக்கு திருப்பி கேட்பாங்களா? அப்ப அந்த பெருமக்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள்லாம் கேட்பாங்க, ரப்பே உங்களுடைய பொருத்தம் தான் வேணும்னு கேட்பாங்க. சொர்க்கத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் கேட்கறது என்ன? அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும் ரப்பே, உன்னுடைய பொருத்தம் வேண்டும் ரப்பே என்று கேட்பாங்க. அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த குர்ஆன் வசனம் சொல்ல. அல்லாஹ் இன்னும் சொல்லுவான், ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது பெருசு. அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது ரொம்ப பெருசு என்பதையும் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அருமையான மக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்கு கிடைத்த நியமத்துகளுக்கு நன்றி செய்து அவர்களுடைய நியமத்துகளுக்கு, அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கு அவர்கள் நன்றி செலுத்தி வாழ்ந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறார்.
நபிமார்கள் எல்லாம் தனக்கு கிடைத்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்தாங்க. அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றாரு, இன்னஹு கான அப்தன் ஷகூரா, நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்னு சொல்லி நபிமார்களை அல்லாஹ் சொல்லி காட்டுவார். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்கல்ல, ஐஷா நாயகி யார சொல்றதா, உங்களுடைய கால்கள் எல்லாம் வீங்கக்கூடிய அளவுக்கு ஏன் தொழுவீங்க, உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, உங்களுடைய கால் வீங்கி அளவுக்கு நின்று தொழுவீங்களே யார சொல்றதா என்று ஸல்லல்லாஹு சொல்ற ஆயிஷா நாயகி கேட்பா, ஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நல்ல நன்றி உள்ள அடியாராக மாற வேண்டாமா, அல்லாஹ்வுக்கு நல்ல நன்றி உள்ள அடியாராக நான் மாற வேண்டாமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி கேட்பாங்க. இப்படி நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்தாங்க. நன்றி செலுத்துவதனால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, இன் ஷகர்தும் லஅஸீதக்கும், நீங்க நன்றி செலுத்தினா அல்லாஹ் அதை அதிகப்படுத்துவான். அந்த நியமத்துகளை, எந்த நியமத்து நமக்கு கிடைக்கப்பட்டதோ அந்த நியமத்துக்கு நாம் அல்லாஹ் நன்றி செலுத்தணும்னா அல்லாஹ் அதை அதிகப்படுத்துவான் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. யூத சமுதாயத்தில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி கொடுத்து விடுகிறேன். ஒரு பெரிய ஹதீஸ், நான் சுருக்கமாக சொல்றேன், புகாரியில் இடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. யூத சமுதாயம் இருக்குல்ல, அந்த சமுதாயத்தில் சில பேர்களை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பினான். அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பினான். அந்த மலைக்கு என்ன பண்றாரு, ஒரு குஷ்டரோகிட்ட போய் போறார். குஷ்டரோகம் உள்ளவங்கள ஒரு மனிதர்கிட்ட போறார். போய் உனக்கு என்னப்பா வேணும், உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு, நான் உனக்கு தருகிறேன்னு சொல்லி அந்த மலைக்கு சொல்லுகிறார். ஆனால் அவருக்கு மலைக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, என் உடம்புலாம் பார்த்தீங்களா, குஷ்டரோகம் வந்து நல்ல ஸ்கின்னு இல்லை, நல்ல தோடுகள் இல்லை, அசிங்கமாக இருக்கு, என் உடல் ரோமங்கள் நல்லா, உடலுடைய ஸ்கின்லாம் நல்லா ஆகும், பளபளப்பாக ஆகும், எல்லாரும் மக்கள்லாம் பார்த்து அசிங்கமாக ஓரமாக ஒதுங்கி போகிறாங்க, என் உடல்லாம் நல்ல எல்லோரும் பார்க்குற மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் அந்த மலக்கிடம் சொல்லுகிறார். அவர் உடனே அந்த மலக்கு அவரை உடல் முழுவதும் தடவி விட்டு அழகான பளபளப்பான உடம்பாயிடுவார், நல்ல உடம்பாயிடுவார். சரிப்பா, வேறு ஏதாச்சும் வேணுமா, எனக்கு ஒரே ஒரு ஒட்டகம் கொடுங்க அப்படிப்பார், ஒரே ஒரு ஒட்டகம் கொடுங்க அப்படிப்பார். அந்த ஒட்டகத்தையும் அவருக்கு கொடுத்துட்டு அந்த மலைக்கு போயிடுவார். இன்னொரு மனிதரிடம் செல்வார். அவர் ஒரு சொட்டத்தலை உடையவர், மண்டையில் முடியே இல்லாதவர், மண்டையில் முடி இல்லாமல் சொட்டு தலை உடையவனிடம் போவான். உனக்கு என்னப்பா வேணும், என் வாழ்க்கையில் தலையில் முடியே இல்லை, இதுவரை அனுபவிச்சதே இல்லை, நல்ல முடி வேணும், எல்லாரும் என்னை சொட்டத்தலைன்னு கூப்பிட்றாங்க, அதனால நல்ல முடி வேணும் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவார். மலக்கும் அவருடைய தலையை தடவி அவருக்கு முடி வளர்ந்து விடும். உனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்கு ஒரு மாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாடை கொடுத்துட்டு அவருக்கு போயிடுவார். மூணாவதாக இன்னொரு மனிதனும் அந்த மலக்கு என்ன பண்ணுவார், போவார். அவர் கண்ணு தெரியாத மனிதர், கண்ணு தெரியாது. உன் வாழ்க்கையில் உனக்கு என்னப்பா வேணும், எதையாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது, என் உலகத்தில் யாரையுமே நான் பார்க்க முடியல, எனக்கு பார்வை வேணும்னு சொன்னோன்னே அந்த மலைக்கு தடவி கொடுத்து அவருக்கு பார்வையும் கொடுத்துருவோம். உனக்கு என்ன வேணும், வேறு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு ஆடு வேணும், ஆடையும் கொடுத்துட்டு சில வருடங்கள் கழித்து விடும். அதற்கு பிறகு அதே மலைக்கு திரும்பவும் சோதிப்பதற்காக வேண்டி வருவார். முதலாக சதித்தார் அல்லவா குஷ்டரோகி, அவர்கிட்ட போவார். போய் குஷ்டரோகியாகவே போவார். இவர் அந்த வழக்கு உடல் அசிங்கமான குஷ்டரோகியாகவே போவார். நான் குஷ்டரோகியாக இருக்கேன், ஏதாச்சும் உதவி செய்யுங்க, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார். இவ்வளோ செல்வத்தை அல்லா கொடுத்துருக்கா, நிறைய ஒட்டகங்கள் பண்ணைகள் எல்லாம் இருக்கும் உனக்கு, உங்களுக்கு நான் எப்படி கொடுப்பேன், என்னுடைய பரம்பரையில் வந்தது, அப்படி வந்தது, இப்படி வந்ததுன்னு சொல்லுவாங்க. பழசை எண்ணி பார்க்கல. இரண்டாவதா அந்த மலைக்கு முதலில் சந்தித்த அந்த இரண்டாவது மனிதர்கிட்ட போய் கேட்பார். முதல் சொன்னவரை போலவே இரண்டாவது மனிதருக்கு சொல்வார். மூன்றாவது மனிதர் அந்த குருடரிடம் போவார். அந்த குருடர் இவர் குருடாகவே போவார். போய் கேட்கும் பொழுது, ஆமாங்க, நான் ஒரு காலத்தில்
நான் குருடாக இருந்தேன், வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தேன். ஒரு ஆடு கண்ணை பார்வை எனக்கு கிடைத்தது. எனக்கு ஆடை கொடுத்தாங்க, பெரிய ஆட்டு மந்தைகள் வைத்திருக்கிறேன் நான். அதனால் உங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. இப்படி நன்றி செலுத்தக்கூடிய பலச நினைச்சு பார்க்கக்கூடிய மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படிப்படியாக சொல்லி காமிப்பாங்க. முற்காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஒரு படிப்படியாக எடுத்து காமிப்பாங்க. நன்றி உள்ள மனிதர்களாக வாழ வேண்டும், பலச நினைச்சு வாழணும். அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் கொடுத்தான், எப்படி கொடுத்தான், எந்த நிலையில் கொடுத்தான் என்பதை எல்லாம் நினைத்து வாழ வேண்டும். நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா பிறருக்கு வழங்கி வாழ வேண்டும். எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு எப்படி ஷுக்ர் செய்வது? எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணுங்க. சாப்பிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ், தூங்கி எந்திரிச்சோம் அல்ஹம்துலில்லாஹ், தண்ணி குடிச்சோம் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு காரியத்தை முடித்தோம் போய் சேர்ந்தோம் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நிலைகளிலும் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நிலைகளையும் வீட்டுக்கு போய் சேர்ந்தோம், போய் சேர்ந்தது பெரிய பாக்கியம் தானே. அல்ஹம்துலில்லாஹ். பள்ளிவாசலுக்கு வந்தோம் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நிலைகளிலையும் இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னா இறைவனை புகழ்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லணும். எது கிடைக்கப்பெற்றாலும் நமக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய ஒன்று கிடைத்தது, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதில் எந்த சக்தியும் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய ஒன்று நமக்கு கிடைத்தது, இதை பெற்றுக்கொள்வதற்கு எந்த சக்தியும் நமக்கு இல்லை என்பதையும் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இப்படி மாஷா அல்லாஹ் சொல்லிக் கொள்வது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது, இப்படி மூன்று நிலைகள். ஒன்று அல்லாஹ் கொடுத்த நியமத்தை சொல்லி புரியணும். முதல்ல இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது, இது எனக்கு அல்லாஹ் கொடுத்தது, இது எனக்கு அல்லாஹ் கொடுத்தது சொல்லி ஒவ்வொரு வஸ்துவையும் அது நினைக்கிறதே இல்லை, அது புரியணும் வாழ்க்கையில். அல்லாஹ் கொடுத்த நியமத்துகள் என்று அறிவதே பெரிய பாக்கியம். அது ஒன்று. ரெண்டாவது, அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாகவும் ஆகணும். அல்லாஹ் கொடுத்தான் அப்படிங்கிறது மகிழ்ச்சியாகவும் ஆகணும். அதே போல நமக்கு எந்த நியமத்துக்கு நமக்கு கிடைச்சிச்சோ அந்த நியமத்தை என்ன பண்ணுவது? அல்லாஹ் விரும்பக்கூடிய நிலையில் செயல்படுத்துவது. அல்லாஹ் விரும்பக்கூடிய நிலையில செயல்படுத்துவது. கால் இருக்கு, அல்லாஹ் கொடுத்த பெரிய நியமத்து. அல்லாஹ்வுடைய வழியில நல்ல விஷயத்துக்கு கடந்து போகிறது. பேசுவதற்கு அல்லாஹ் ஆற்றலை நியமத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல விஷயங்களாகவே பேசுகிறது, நன்மையை ஏவிக்கொண்டே இருப்பது. இப்படி ஒவ்வொரு அசைவுகளும் நன்மையாக அல்லாஹ் விரும்புவதை போல செய்ய வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில் உண்டான செயல்பாடுகள் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எந்த நியமத்துக்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளமோ, எந்த நியமத்துக்களை எல்லாம் செய்தோமோ அந்த நியமத்துக்கு இருப்பதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்களை அல்லாஹ் நம் அனைவரையும் தருவானாக. நாம் செய்யக்கூடிய தொழில், வியாபாரம்,